ஹாய் ஹலோ உறவுகளே, இன்றைக்கி பாருங்கள் ராமேஸ்வரம் 2வது நாள் தாங்க. ஸோ பார்ட் 2 வீடியோங்க. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் 2வது நாள் நாங்கள் ரொம்ப பசியோட ஹோட்டல் நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி நாள் நாங்கள் 5 மணிக்கு ரூம் போய் படுத்தோம் பாருங்கள். அப்படியே படுத்து தூங்கிட்டோங்க. மறுநாள் காலையில் தாங்க எந்திரிச்சோம். விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா, ஐயையோ என்னடா விடிஞ்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, அவ்வளோ ஒரு டயர்டுங்க. எல்லாருமே தூங்கியாச்சு டயர்டில். சரி ஓகே, ஃபஸ்ட்டு வயிற்ற சமாதானப்படுத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு காலையிலே இட்லி எல்லாம் சாப்பிட்டு வடைலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கடலோரமாக காற்று வாங்கிட்டே பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. போனால் அங்கே சிவா போட்டிங் சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சுங்க. சரி ஓகே, நம்ம கடலில் போட்டில் போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக எல்லாமே நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாங்க போட்டு கிளம்பிச்சான். சரி ஓகே இருங்க, போயிட்டு வரோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, போட்டு கிட்ட வரப்போது நீங்கள் எல்லாருமே போய் டிக்கெட் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. கடன்னு ஓடி போயிட்டு முதலாளாக நின்று டிக்கெட் எடுத்தாச்சுங்க. ஒரு ஆளுக்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் 100 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி அப்படியே உள்ளே அமுச்சு விட்டாங்க. உள்ளே போகிற அந்த உட்டெல்லாம் போட்டு ஒரு வே மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வேலையே அப்படியே நடந்து போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தோங்க. போகிற வேலை கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடலுக்கு அடியில் ஒரு பாறை இருந்துச்சு. என்ன பாறைன்னு டீப்பாக பார்த்தா சாமி சிலைகள்லாம் இருக்குங்க. சிவலிங்கம் இருக்குது, பிள்ளையார் இருக்கார், பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் சிலை. இப்படி அனாதையாக போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு சிவலிங்கமும் இருந்துச்சு. ஏன் இப்படி போட்டு வச்சுருக்காங்க, வேணா நம்ம ஒன்றா எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டு எங்கள் வீட்டுக்கார் உடனே சொன்னார், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஓகேவான்னு சொன்னார். வாயை மூடிட்டு அமைதியாக போயிட்டு நான் போட்டில் போய் உட்காந்துக்கிட்டேங்க. உள்ளே போட்டில் போயிட்டு சரி ஓகே எங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஐயா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு போய்ட்டு பஸ்ஸில் சீட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடகடன்னு போயிட்டு முன்னாடியே உட்காந்து சீட்டு பிடிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டாலாம் நாங்கள் தான் போய் உட்காந்தோம். ஒரு சீட்டில் 3 பேர் உட்காரணும்னு சொன்னாங்க. லைஃப் ஜாக்கெட் போட சொல்லியிருந்தாங்க. கம்பல்சரி எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போடணும்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே எல்லாருமே போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் போட்டு ஃபுல்லாகணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கே கடுப்பாயிருச்சு, எப்படா நீங்கள் போட்டு எடுப்பீங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க சீட்டு ஃபுல்லாகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே எந்திரிச்சு நின்று பார்த்துட்டு ஓகே இருக்கிறவங்களும் கிளம்பிட போகிறாங்க, அதனால் போட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிவிட்டு போட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. ஐயா போட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டே நாங்கள் போயிட்டே இருந்தோம். ஸ்டார்டிங் ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டு இருந்தது. சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாம். சரி ஓகே போட்டு கிளம்ப போகுது, எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு கோவிந்தா கோவிந்தான்ற மாதிரி தான் எல்லாமே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. போட் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டே இருந்ததுங்க. எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி டேரெக்டாக போட்லேயே போகலாங்க. அந்த மாதிரி விட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் சரிங்களா, கண்டிப்பாக இந்த இடத்துல நான் சொல்லியே இருக்கணும். அப்படின்னா ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி நாள் நாங்கள் தனுஷ்கோடி சுற்றி பார்க்கறதுக்காக போயிருந்தோம் சண்டே. அப்போ ஒரு ஆட்டோவில் பேசிட்டு போனோம். 1400 வாங்கியிருந்தாங்க. ஆனால் நிறைய பிளேஸை எங்களுக்கு சுற்றியே காட்டல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் அடுத்த சவாரி எடுக்கணுன்றதுக்காக எங்களுக்கு நிறைய பிளேஸை ஸ்கிப் பண்ணிட்டாரு. நிறைய இடத்துங்களை எங்களுக்கு ஸ்கிப் பண்ணிட்டார். ஒரு 3-4 இடம் மட்டும் தான் சுற்றி காமிச்சார். அதுவும் 10 நிமிஷத்தில் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் காசு செலவு பண்ணி போகிறது எதுக்காங்க, எல்லாம் சுற்றி பார்க்கணும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், மைண்டு ரிலாக்ஸிங்காக குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தாங்க போகிறோம். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா நிறைய இடத்த சுற்றியே காட்டவே இல்லை, ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே கூப்பிட்டு வந்துட்டார். எப்படி எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னொரு நாள் அதாவது சண்டே மண்டே நாங்கள் கிளம்பி வரும்போது ஒரு ஆட்டோக்கார் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ இடம்லாம் இருக்குது சுற்றி காட்டுவோம், இவ்வளோ டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ தான் எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப கடுப்பாச்சுங்க. இந்த மாதிரி நம்ம ஏமாந்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாருமே ஆட்டோக்காரங்க ஏமாத்தாதீங்க சரிங்களா. உங்களை நம்பி தான் ஏறுறாங்க, வாட்டி வராங்க, அவங்கள தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க சரிங்களா. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றமாகவே போயிடுச்சு. நம்பி தானே ஏறணும், எதுக்கு நம்புறவங்களே இப்படி ஏமாத்துறீங்க, அது ரொம்ப சங்கடமாகவே போயிடுச்சு எனக்கு. அதனால் இந்த சுற்றுலாத்துறை யாருன்னு தெரியல, பட் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி போட்டிங்கே விடலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிவிட்டு போட்டிங்கே விட்டிங்கன்னா கடல்லையே ஃபுல்லாக அந்த வியூ எல்லாம் பார்த்துக்கிட்டு ஜாலியாக மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. என்ன சொல்கிறது, சுற்றி பார்த்தா மாதிரியும் ஆச்சு, நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மணல் திட்டலாம் வந்துச்சு. என்னடா நம்ம ஏதோ தீவுக்குள்ளே தான் வந்துட்டோமான்னு சொல்லி பார்த்தோம். தீவெல்லாம் கிடையாது, இதுவும் ராமேஸ்வரம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்டு மோனிச்சு எனக்கு ஒன்றுமே தெரியல, நான் ஏறி நின்று பார்க்க போகிறேன்னு கத்திக்கிட்டே இருந்தேன். அவர் சொன்னார், ஏறிலாம் நின்று பார்க்கக்கூடாது தம்பி, உட்காந்து தான் பார்க்கணும், எல்லாரும் பிடிச்சி கட்டி போட்டுருவேன் பாரு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருந்தார். அவனா அடங்கவே நான் ஏறி பார்க்க போகிறேன் ஒரே சண்டை வளைச்சிக்கிட்டே இருந்தான். போட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவள்தாங்க போட்டு முடிஞ்சிச்சு, நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஐயையோ என்னடா இது 5 கிலோமீட்டர் சொன்னாங்க, அதுக்குள்ளேயே 5 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு, இன்னொரு ரவுண்ட் வேணால் போகலாமா
அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வாங்க, இன்னொரு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு வாங்க, தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம இன்னும் நிறைய இடம்லாம் சுற்றி பார்க்கணும்ல, அதனால் அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி அப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே போனாலும் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுப்பேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தம். வாங்க டைம் ஆயிடுச்சு, அடுத்தெல்லாம் வெயிட்டிங் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இருங்க நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்து தான் வருவோம்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்துக்கிட்டே இருந்தோம். சரி ஓகே, இங்கே வேறு ஏதாவது சரௌண்டிங்கில் தான் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கான்னு கேட்டப்போ கோவில்லாம் இருக்குது, நீங்கள் வேணால் போய் பார்க்குறதா போய் பாருங்கள், 1 கிலோமீட்டர் நடந்து போகணும், வண்டியெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே கடலோரமாக நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கடலோரத்துலேயும் நிறைய சாமி சிலைகள் வந்து கரை ஒதுங்கி இருந்ததுங்க. நந்தி பகவான், அதுக்கப்புறம் முருகர் சிலை, ஒரு அம்மன் சிலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிலைகள் வந்து கரை ஒதுங்கியே இருந்தது. சரி ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கடலோரமாக நடந்து போயிட்டே இருந்தோம். ஏங்க கடலோரத்தில் மட்டும் நிறைய தென்னை மரங்கள் வளருது, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியலங்க, அதனால தாங்க உங்ககிட்ட கேட்குறேன். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோவில் வந்து வந்துருச்சுங்க. இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயர் கோவில் வந்து கட்டிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா முருகர், ஆஹா முருகர் கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முருகர்னா ரொம்ப பிடிக்கும். முருகர் கோவிலா அப்படின்னு சொல்லிட்டு போனால் முருகர் கோவிலில் சிவன் கோவில் தான், நடராஜர் தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எந்த கோவிலானா முருகர் இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போனால் நிறைய சித்தர்கள்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பெரிய நந்தி, அப்புறம் மேலே வந்து சிவலிங்கம்லாம் இருக்கா மாதிரி, அப்புறம் வந்து பெருமாள், அப்புறம் அம்பாள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ நிறைய சிலைகள் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் 7 லிங்கங்கள் வச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிணறு மாதிரி இருந்துச்சு. அதில் தண்ணி அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் திருப்பணிகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முழுமை அடைஞ்சதுக்கப்புறமா கோவில் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரி ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக சூப்பராக இருக்குங்க சாமி கோவில். கண்டிப்பாக போய் பார்த்துருவாங்க சரிங்களா. அப்புறம் நடராஜர் வந்து நல்லா வேண்டிட்டு வந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் கொடுக்காத கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு வந்தோம். அப்புறம் வந்து சுற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா தூண்கள் வந்து சிவனோட அவதாரங்கள்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து தியானம் பண்ணுற மாதிரி நிறையலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து மேலே பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்லேயே வந்து என்னென்ன முக்கியமான ஸ்தலங்கள் வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சதுரகிரி, காசி விஸ்வநாதர் சொல்லிட்டு, உண்மையாக சதுரகிரியில் இருக்க சிவன் வந்து சாய்ந்திருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் கோவிலோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்புசாமி இருக்கார், அதுக்கு மேலேயே வந்து பாருங்கள் அழகென்ற சொல்லிக்கு முருகா அப்படிங்கிறாரு. முருகர் அவ்வளோ அழகாக இருக்கார். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் கலாமோட நினைவகம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, அங்கே போயிட்டு ஃபோனில் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஃபோன் வந்து உள்ளே அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியிலேயே வந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஃபோன் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணி போனால் அங்கே ஃபோன் லாக்கர் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துவிடுவாங்க. வெளியில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்பாடா ரூம் போயிட்டு எல்லா திங்ஸையும் வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் சண்டைங்க, நார்த் இந்தியன்ஸ்க்கும் தமிழ் ஆளுங்களுக்கும் வந்து சண்டை வந்துருச்சு. அப்படியே கும்பலாக நின்று ஒரே சண்டை போகிறாங்க. கொஞ்சம் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். இந்த கோவிலில் இருக்க நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் கோவிலுக்கு வந்து சரி ஓகே நம்ம தீர்த்தத்தில் போயிட்டு நீராடலாம்னு சொல்லிட்டு 22 தீர்த்தத்துக்கும் போயிட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோனில் வந்து டச் ஒர்க் ஆகலைங்க, ஏன்னா கையெல்லாம் ஈரமானதுனால வந்து ஃபோனில் டச் ஒர்க் ஆகலை. அப்புறம் 22 இது வந்து தீர்த்தத்துலேயே வந்து நீராடிட்டு அப்புறம் போயிட்டு சிவனையும் வந்து நல்லா தரிசிச்சுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கேங்க. வேண்டிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக மணி பார்த்திங்க அப்படின்னா 6:30 ஆயிடுச்சுங்க. அப்படி ரூமில் வந்து சரி வெயிட் பண்ணிட்டு டைம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மணி பார்த்திங்க அப்படின்னா 7:30 மணி ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ண வேணாம், சரி ரூமை காலி பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 7:30 போல் வந்து நாங்கள் ரூமை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் வந்து எந்த லாட்ஜில் தங்கியிருந்தோம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன், பட் எந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டல. சிஎம் லாட்ஜுன்னு சொல்லிட்டாங்க. சூப்பராகவே இருக்குது, ஃபேமிலிலாம் தங்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. அவரும் நல்லா எங்ககிட்ட பேசினார். நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்கன்ற மாதிரி பேசிட்டேன், கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பர்ச்சேஸ்லாம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு கடைக்காக போயிருந்தாங்க. கடைக்கு போயிட்டு குழந்தைங்களுக்கு சொப்பு சாமான் அதெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே வந்ததுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கணும்னு சொல்லிட்டு சாமி ஃபோட்டோ வந்து வாங்கினாங்க. நான் அம்மா தங்கச்சிக்கு எல்லாமே வாங்கி எடுத்து வச்சுக்கிட்டு சரி ஓகே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாமி ஊர்வலம் வந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே இவ்வளோ சொல்லியதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாதுல்ல, அது நின்று பார்த்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து
சாமி ஊர்வலம் வந்து முடிஞ்சுது. ராமர் தான் அழகாக கூட்டு வராங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்த்து முடிச்சுட்டு ஓகே டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நான் ஏன்னா எங்களுக்கு 9:10க்குலாம் ட்ரெயின் அப்படிங்கிறேன். சரி ஓகே கடன் ஹோட்டலில் போயிட்டு ஆர்டர் பண்ணி சப்பாத்தி பரோட்டா அப்படின்னு ஆர்டர் பண்ணி கடகடகடம் பிச்சு அவ்வளோ ஸ்பீடாக சாப்பிட்டாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து நடந்து போனோம். அதனால் கடகடன் சாப்பிட்ட கையோட வேர்த்து விறுவிறுக்க ரயில்வே ஸ்டேஷன் ஓடி போயிட்டா ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு. கிளம்ப போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 8 நிமிஷத்தில் போய் நாங்கள் ட்ரெயின் பிடிச்சோங்க. நாங்கள் ஏறி உட்காந்து ஒரு 8 நிமிஷத்துலேயே வந்து ட்ரெயின் எடுத்துட்டாங்க. எங்களுக்கும் ட்ரெயினுக்கும் அவ்வளோ ஏகபோகமான பொருத்தங்க. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் எப்படியோ அடிச்சு பிடிச்சி ட்ரெயினை வந்து பிடிச்சாச்சுங்க. பிடிச்சி அப்பாடா ராமேஸ்வரத்துக்கு பாய்ன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே சென்னைக்கு போகலாம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா பாம்பன் பாலம் வந்து வந்துச்சு. எப்படியோ நைட் டைமு ஒன்றுமே தெரிய போகிறது கிடையாது. சரி ஓகே என்ன தெரியுதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ பாயிண்ட்டுக்காக போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா பஸ் எல்லாம் போனதுனால கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணி போகிறதா ஓரளவு கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா பகலில் போயிருந்தால் நல்லா ஃபீல் பண்ணி பார்த்துருக்கலான்னு இப்போ வரைக்கும் மனசில் ஓடிக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு 5:30 போல் வந்து நாங்கள் தாம்பரம் வந்து வந்துட்டோங்க. அப்பாடா நம்ம ஊரை பார்த்து வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டோங்க. தாம்பரம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து நல்லா போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்துட்டு வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உறவுகளே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாய்.